லாஸ்ட் வீடியோவில் எள்ளில் எப்படி தேனீக்களை வச்சு நம்ம தேன் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு வந்தேன். ஸோ அதில் நிறைய கமெண்ட்ஸு, நீங்கள் எப்படி எள்ளை எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாற்றுறீங்க, எள்ளில் என்னென்னலாம் பண்ண முடியும், எள்ளை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸு. அதாவது ஒரு சில பேர் எள்ளை எப்படி ப்ராஃபிட்டபுளாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் எள்ளுனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் எள்ளுனால என்னென்ன பயன்லாம் இருக்குது அந்த மாதிரி நிறைய கேட்டிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டான வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்டர் நோட்டிஃபிகேஷனாக வரும். எள்ளு அப்படின்றது வந்து ஒரு எண்ணெய் வித்து தான். எள்ளை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெல்லெண்ணெய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நெல்லெண்ணெய் எல்லாமே வந்து எள்ளுலேருந்து தான் எடுக்கிறாங்க. கடலையில் இருந்து எடுக்கிற எண்ணெயை கடலை எண்ணெய்ன்னு சொல்லியிருப்பாங்க, தேங்காயிலிருந்து எடுக்கிற எண்ணெயை தேங்காய் எண்ணெய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த எள்ளுலேருந்து எடுக்கிற எண்ணெயை எள்ளெண்ணெய் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நல்லெண்ணெய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது, உடலுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமானது இந்த நெல்லெண்ணெய் அப்படின்றது. ஸோ இந்த எள்ளை நீங்கள் ஏன் விதைக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எள்ளுக்கு அதிகப்படியாக உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படாது, தண்ணீர் இல்லாத இடங்களில் கூட எள்ளு விதைக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சில வீடியோஸ்லாம் போட்டிருப்போம் எள்ளு. இந்த எள்ளு வந்து தண்ணி பாயிற எள்ளு. இதுக்கு முன்னாடி நம்ம சில வீடியோஸ்லாம் போட்டிருப்போம், அதெல்லாம் தண்ணி பாயாது மானாவாரி எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எள்ளுமே போடலாம். எள்ளுக்கு மேக்ஸிமம் தண்ணி தேவையில்லை. மானாவாரி எள் ரொம்பவுமே நல்லது, ஏன்னா அதில் தான் நிறைய எண்ணெய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணி பாசுகிற எள்ளை விட மானாவாரி எள்ளில் நிறைய எண்ணெய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எள்ளுக்கு வந்து முதல் காரணம் எள்ளை நம்ம ஏன் பயிர் செய்யணும் அப்படின்றது, இந்த வெயில் காலத்தில் எள்ளுக்கு அதிகப்படியான தண்ணீர் தேவைப்படாது. ஸோ பனி பெய்யும்ல, அந்த பனியிலே மேக்ஸிமம் எள்ளு வளர்ந்து வந்துடும் அப்படின்னு தான் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ எள்ளுக்கு தண்ணீர் தேவையில்லை, பனி பெய்ஞ்சாலே போதும். பனி பெய்யலனாலும் அதிகமாக தண்ணீர் தேவைப்படாத ஒரு பயிர்னால் அது எள்ளுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எள்ளில் வந்து நீங்கள் இப்போயும் ஒரு மூட்டை 10,000 ரூபா வரைக்கும் போகுது. ஸோ எள்ளில் நல்லா லாபம் கிடைக்கும் நீங்கள் எள்ளு விதைச்சு இது பண்ணுறீங்க அப்படின்னா. இது மட்டும் இல்லாமல் எள்ளில் உங்களால் வேல்யூ ஆடஸ் ப்ராடக்ட்ஸுமே ரெடி பண்ண முடியும். என்ன அப்படின்னா அது நல்லெண்ணெய் தான். ஸோ இந்த எள்ளை நீங்கள் டேரெக்டாக 10,000 ரூபாய்க்கு 80 கிலோ ஒரு மூட்டைன்னு சொல்லுவாங்க எள்ளை. ஸோ 10,000 ரூபாய்க்கு நீங்கள் டேரெக்டாக எள்ளை விற்கிறதுக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் செக்கில் ஆட்டி எண்ணெயாக எடுத்து விற்கிறீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் உங்களால் 400 இருந்து 600 வரைக்கும் விற்பனை பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில், உங்களுடைய பிராண்டிங், இது ரெண்டுமே முக்கியம். இது ரெண்டும் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சபட்சம் 400 இருந்து அதிகபட்சம் 600 வரைக்கும் ஒரு லிட்டர் நல்லெண்ணெயை உங்களால் விற்பனை செய்ய முடியும். சுத்தமான நல்ல எண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் வேணால் அமேசான் ஆன்லைன் சைட்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். குறைஞ்சபட்சம் 400 இருந்து 600 வரைக்குமே இந்த எண்ணெயை செல் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் மார்ஜின் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கம்மி பண்ணி 350 ரூபா அந்த ரேஞ்சுக்கு செல் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நல்லாவே செல் பண்ண முடியும். ஸோ எள்ளில் எவ்வளோ எண்ணெய் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ எள்ளை பொறுத்தளவுக்கு எவ்வளோ எண்ணெய் வரும் அப்படின்னா 10 கிலோ எள்ளு எடுக்கிறீங்கன்னா அதில் 40%, அதாவது 4 லிட்டர் எண்ணெய் வரும். நல்ல எள்ளாக இருந்துச்சு, மானாவாரி எள்ளாக இருந்துச்சுன்னா. இல்லை அப்படின்னா கொஞ்சம் எள்ளு சரி இல்லை, பொட்டு எல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா ஒரு 3 லிட்டர் கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான் எள்ளில் இருந்து எண்ணெய் எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற ரேஷியோ. 35%லேருந்து 40% ஆஃப் எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் எள்ளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா கூட உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நல்லெண்ணெயிலையும் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்கள் நல்லெண்ணெயை எடுத்து விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா எள்ளை விற்று விற்பனை பண்ணுறதை விட 1லிருந்து 2 மடங்கு அதிகமான லாபங்களை உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் எள்ளை விளைவிக்கிற ஒரு விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எள்ளை நேரடியாக விற்பனை பண்ணாமல் எண்ணெயாக மாற்றி விற்பனை பண்ணுங்கள். இது எள்ளுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் விவசாயத்தில் என்ன பொருள் செஞ்சாலும் அதை நேரடியாக ஒரு இடைத்தரகர்கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மூலப்பொருளை, ஸோ இப்போ நம்ம எள்ளை வந்து ஒரு மூலப்பொருள் தான் சொல்லுவோம், எண்ணெயை முடிவுற்ற பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக நீங்கள் மாற்றி அதை விற்பனை பண்ணுறீங்க, நேரடியாக கன்சியூமர் அதாவது நுகர்வோர்களுக்கு விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அதிகப்படியான லாபங்களை சந்திக்க முடியும். நான் என்னுடைய இந்த லாஸ்ட் 6 மந்த் ஜேர்னியில் நிறைய விவசாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற பற்றி தேடி கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற பற்றி நான் நிறைய யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் மிக முக்கியமாக ஐடென்டிஃபை பண்ணது என்ன அப்படின்னா, விவசாயிகள் எல்லாமே அவங்க அறுவடை பண்ணதும் எப்படியாச்சும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு கமிட்டியில் போட்டுடணும், இல்லை யாரா இடைத்தரகத்தை கொடுத்து விற்றுடணும், அப்போவே காசை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. அப்படின்றத விட ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது. ஏன்னா அவங்க கடன் வாங்கி விவசாயம் பண்ணுறாங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு மொத்தமாக காசு வந்தால் தான் அதை இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஈவன் எங்கள் வீட்டிலேயே நான் சொல்லுவேன், இதெல்லாம் நம்ம மாற்றி விற்பனை பண்ணலாம், இப்போ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது இப்போ போட்டால் தான் கடன் கொடுக்க முடியும், நீ எப்போ இதை மாற்றி இப்போது எண்ணெயாக மாற்றி விற்கிறோம் அப்படின்னா எப்போ நீ ஒரு லிட்டராக விற்று அந்த காசை எப்போ ஒன்றாக்கி கொடுப்ப, அது உடனே செலவாகிடும், அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன்.
அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறேன். இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை அப்படின்னா, எனக்கு அமௌண்ட் பொறுமையாக வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து மூலப்பொருளாக விற்பனை பண்ணாதீங்க. அதை முடிவுற்ற பொருளாக விற்பனை பண்ணுங்கள். அதுவும் நேரடியாக கஸ்டமர் கிட்ட விற்பனை பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னுமே அதிகப்படியான லாபத்தை உண்டாக்கும். நிறைய பேருக்கு இருக்க ஒரு டவுட் என்ன அப்படின்னா, என்னால் பொருட்கள்லாம் ஈஸியாக உற்பத்தி பண்ணிட முடியும், அதை நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி விற்பனை பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ என்னையே எடுத்துக்கங்க, எனக்குமே மார்க்கெட்டிங் விற்பனை அதை பற்றி எதுவுமே தெரியாது. நான் என்னோடய காலேஜ் முடித்தவொடனே டேரெக்டாக போயிட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஒர்க்கை ஜாயின் பண்ணி மார்க்கெட்டிங் பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்கூல் டேஸில் இருந்தே சோஷியல் மீடியாஸை நல்லாவே ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் சோஷியல் மீடியாஸில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான விற்பனையை தொடங்கலாம். இல்லை உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலே, உங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் உங்கள் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க அப்படின்னாலே, அது மூலிமா உங்களால் சேல்ஸ் கொண்டு வர முடியும். இது வரைக்கும் நம்ம ஹனி நிறையா செல் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட நம்ம பெய்டு ப்ரொமோஷனோ இல்லை இதுவோ பண்ணதே கிடையாது. நம்மளோட கண்டென்ட் க்ரியேஷன் அது ஒன்று மட்டும்தான் நம்மளோட ஹனியை இது வரைக்குமே செல் பண்ணிட்டு இருக்குது. ஹனிக்காக இது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டிங் காஸ்ட் அப்படி சொல்லிட்டு எதுவுமே போட்டதே கிடையாது. ஸோ நான் என்னோடய வீடியோஸை எடுத்து சோஷியல் மீடியாஸில் போடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஸ்டேட்டஸில் வைப்பேன். இதை வச்சு இதில் வர ரெஃபரல்ஸ் வச்சு மட்டும் தான் நம்மளோட ஹனி இது வரைக்கும் செல் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில்லை வளர்த்துக்கணும், உங்களுக்கான பிராண்டை இது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஜாயின் பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எள்ளுனா என்ன, இந்த எள்ளை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி ஓவராலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எள்ளு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாத பயிர். ஸோ உங்கள்கிட்ட தண்ணீர் இல்லை, தண்ணீர் பாச முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பருவத்தில் நீங்கள் எள்ளை பயிரிடலாம். நெக்ஸ்ட்டு எள்ளை நேரடியாக விற்றீங்க அப்படின்னா ஒரு மூட்டை 10,000 ரூபா வரைக்கும் போகுது. அதுவே உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும். இல்லை இன்னும் அதிகப்படியான லாபம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, எள்ளை வெறும் மூலப்பொருளாக எள்ளாக விற்காமல் அதை எண்ணெயாக மாற்றி ஒரு முடிவுற்ற பொருளாக கன்சூமர் நேரடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மார்க்கெட்டிங்கில் 2 டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ரெடி டு குக் அப்படின்னு ஒரு வார்த்தையும், அதாவது குக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க, எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் உற்பத்தி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அதிகப்படியான விற்பனையை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இப்போ பேக் ஓப்பன் பண்ணுறோம், எடுத்து சாப்பிட்றோம், அந்த மாதிரி பொருளை நீங்கள் தயாரித்தாலும் சரி, நம்ம பேக் ஓப்பன் பண்ணி உடனே சமைக்க போகிறோம், அந்த மாதிரியான ஒரு பொருளை நீங்கள் தயாரிச்சிங்க அப்படின்னாலும் உங்களால் நிறைய சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் எல்லாம் நீங்கள் விற்பனை பண்ணாமல் அதை எண்ணெயாக மாற்றி விற்பனை பண்ணுங்கள். நானும் இன்னும் வரும் காலங்களில் இந்த எள்ளு அறுவடை பண்ண உடனே நான் எப்படி எண்ணெயாக மாற்றி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி விற்பனை பண்ணுறேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கும் தேன் வேணும், இல்லை எள்ளு வேணும், நல்லெண்ணெய் வேணும் அப்படின்னு எதனா உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். Mr. and Mrs. Agritech.in அப்படின்னு தான் நம்ம வெப்சைட்டில் லிங்க்கு. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்பிளே தெரிந்த ஒரு நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில்லை வளர்த்துக்கணும், உங்களுடைய பிராண்டை நீங்கள் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு எதனா உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா கீழே அந்த வீடியோ கீழே ஜாயின் பட்டன் இருக்கும். ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த எள்ளு சம்மந்தமாக உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். விவசாயத்தை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாற்றணும் அப்படின்ற முயற்சியில் லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக நான் இறங்கி தமிழ்நாட்டுடைய பல நகரங்களுக்கு சென்று நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியுமே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் நிறைய சக்ஸஸும் நான் அடைஞ்சிருக்கேன். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு முருங்கை தோட்டம் அமைக்கலாம் அப்படி சொல்லி தான் நிறைய முருங்கை விதைகளை நட்டுருந்தேன். அது ஃபெயிலியரில் தான் போய் முடிஞ்சிச்சு. ஒரு முருங்கை கன்று கூட முளைச்சி வரல. ஆனால் அடுத்த ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் வந்து நம்ம தேனீக்களை வளர்க்குறது அப்படின்ற வச்சோம். அதில் ஓரளவுக்கு சக்ஸஸ் தான். இது வரைக்கும் பெருசாக எதுவும் இது ஆகலை. நம்ம தேனி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அது ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த எள்ளில் உங்களால் அதிகப்படியான தேனை எடுத்துக்க முடியும். ஸோ இந்த எள்ளில் நிறைய தேன் இருக்கும். ஸோ அதை நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேனி எப்படி வளர்க்கணும், நான் எப்படி தேனி வாங்கிட்டு வந்தேன், நான் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அதை சந்தித்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நான் நெக்ஸ்ட்டு தேனி பற்றி ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கிசான் கிரெடிட் கார்டு பற்றி கூட நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அடுத்த வீடியோ நான் கிசான் கிரெடிட் கார்டு பற்றி போடுறேன். ஸோ கிசான் கிரெடிட் கார்டு நான் பேங்க்குக்கு போய்ட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டேன். நிறைய டீட்டெயில்ஸ் அதை பற்றி இருக்குது. நான் கண்டிப்பாக கிசான் கிரெடிட் கார்டை பற்றி செகண்ட் பார்ட் வீடியோ போடுறேன். ஸோ எள்ளில் நம்ம வந்து எள்ளை நிறையா விற்றாலும் விற்பனை லாபம் வரும். ஸோ எண்ணெயை மாற்றி விற்றனா அதை விட அதிகமான லாபம் வரும்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி நீங்கள் தேன் வளர்க்குறீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பூவெல்லாம் போய்ட்டு தேனீக்கள் தேன் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துக்கு வந்து நின்னாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி இருக்கும். அந்த தேனீக்களோட சத்தம் அவ்வளோ அழகாக கேட்கும் இந்த இடத்துக்கு வந்து நின்னாலே. நான் எப்பயுமே காலை மாலை இங்கே முடிஞ்ச அளவுக்கு வந்து போக பார்ப்பேன்.
தேனீக்கள் அழகாக தேன் எடுத்துகிட்டு இருக்கோம். அதை பார்க்கும்போது நம்ம இயற்கையில் ரசிக்கிறது ரொம்பவுமே ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த இதில் தேனியுமே நம்ம எடுக்க முடியும். ஸோ நீங்கள் 1 ஏக்கர் பயிரிடுறீங்க அப்படின்னா அந்த 1 ஏக்கரில் உங்களால் தேனி பெட்டிகளை வச்சு நீங்கள் தேனி பெட்டிகள் வைக்கிறத பொறுத்து 1 ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 5 பெட்டிகள் வச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ தேனீக்கள் தேன் எடுக்க வைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களால் 5 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் தேன் வரைக்கும் எடுக்க முடியும். எள்ளு விதைக்கிறீங்க அப்படின்னா இதில் தேனுமே உங்களால் அதிகமாக எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நிறையா ப்ராஃபிட்டபிள் விஷயங்கள் இந்த எள்ளு விதைக்கத்தில் இருக்குது. எள்ளை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்க இந்த வீடியோ மூலிமா எதனா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை உங்கள் விவசாய சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே இந்த எள்ளு பற்றிய நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் இந்த எள்ளை வச்சு விவசாயத்தை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நானும் என்னுடைய பிஸ்னஸை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை ஜெயிப்பனா தோப்பனா அப்படின்றதே தெரியல. கண்டிப்பாக ஒரு 1 இயர் முடிஞ்ச உடனே நான் இந்த 1 இயரில் என்னென்னலாம் பண்ணேன், என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன், என்னென்னலாம் தோல்வி அடைஞ்சேன், என்னென்னலாம் வெற்றி பெற்றேன் அப்படின்ற மாதிரியான வீடியோஸை கண்டிப்பாக போடுறேன். ஸோ அவ்வளோதான். இதே போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணும், விவசாயத்தை ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாற்றணும், விவசாயத்தை எப்படி ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் இதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இனி வரும் வீடியோஸை பார்த்து சீக்கிரமாகவே ஒரு லாபகரமான விவசாயியாக மாற போகிறீங்க அப்படின்றத எனக்கு எந்த டவுட்டும் இல்லை, உங்களுக்கும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் உங்கள் விவசாய சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த எள்ளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் இந்த எள்ளை விதைச்சு நிறையா ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம். ஸோ அகைன் நான் சொல்கிறேன், உங்களுக்கு மார்க்கெட்டிங் அண்ட் உங்கள் பிராண்டை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்பிளே தெரிந்த ஒரு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத நான் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் மார்க்கெட்டிங்க்கும் உங்களுடைய பிராண்ட் அவேர்னஸுக்கும் நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.